ஏண்டாலே 2 பேரும் எதுக்கு ஜனார்தன் வீட்டுக்கு போனீங்க? உங்களை ஏதாவது சொன்னாரா? அவரு நம்ம அண்ணியத்தையும் அவமானப்படுத்திட்டாரு. ஏன் மாமா ஒரு மாதிரியே உட்காந்துருக்கீங்க? சாப்பாடு எடுத்து வைக்கட்டா? மாமா மாமா அத்தையை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க பாட்டுக்கு ஒன்னும் சொல்லாம உள்ள வந்துட்டீங்க. டாக்டர் என்ன சொன்னாருன்னு கூட கேட்கல. என்னாச்சு மாமா? ஏதாவது சொல்லுங்க, அப்பதானே எனக்கு புரியும். என்ன மாமா, ஏன் உங்க முகம் இப்படி இருக்கு? அத்தை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க, நீங்க எதுவுமே கேட்கலையேன்னு தானே கேட்டேன். ஜனார்தன் வீட்டுக்கு போனியா? சொல்லு. ஜனார்தன் வீட்டுக்கு போனியா இல்லையா? போடு தானே கேட்கிறேன். வைத்தியம் முடி உனக்கு. அந்த ஆள் எப்படி படிவே நம்ம அங்க போனோம், எப்படி நம்ம நடத்தி வேண்டு ஓடி படிச்சு படிச்சு சொன்னேன்ல. ஏய், உனக்கு முடிஞ்ச ஜீவன் அக்கறையா? எனக்கு இல்லையா? நாங்க போக்குறோம்னு சொல்லி எனக்கு தெரியாம நாங்க போயிட்டு வந்திருக்கா? உனக்கு எப்படி துப்பு இருக்கணும்? சாரி மாமா, சொல்லக்கூடாதுன்னு இல்ல. சொன்னா நீங்க வேண்டான்னு சொல்லுவீங்கன்னு தான். வேண்டான்னு சொல்லாம போய் கண்ணை விட்டு அவமானப்பட்டு சொல்லி அனுப்பி வைக்க சொல்றியா? சொல்லு. என்ன செய்யணும் சொல்லு. என்ன செய்யணும்? ஏடி 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 இப்ப இருக்க? அதிக பிரச்சனை. யாரோட கல்யாணத்தை உனக்கு என்ன? நீ ஒரு முல்லை வீட்டுக்கு போய் கல்யாணத்தில் வாத்தியம் சொல்ற, ஜனார்தன் வீட்டுக்கு போற. சரி, இனிமேல் எல்லா முடிவும் நீயே எடு. நீயே வீட்டை பாத்துக்க, நீயே கடையை பாத்துக்க, எல்லாத்தையும் பாத்துக்க. அப்புறம் நான் எதுக்கு இருக்கணும் சொல்றே? நான் போயிடுவா. வேண்டாம் மாமா. என்ன மாமா நீங்க? நான் ஒரு வருத்தத்துல தெரியாம போயிட்டேன் மாமா. போனையில அங்க என்ன நடந்துச்சு ஒரு வார்த்தை சொன்னியா நீ என்கிட்ட? அது ஏய், கண்ட வீட்டில அடி வாங்கணும். உனக்கு தலையெழுத்தாடி. சாரி மாமா. தானோ, உனக்கு ஏதாவது உண்டா என்னால தாங்க முடியுமா சொல்லு. ஏன் தானே இப்படி பண்ற? தப்புதான் மாமா, நாங்க போனது தப்புதான். தப்புதான். இந்த வீட்டுல உன்னை ராணி மாதிரி வச்சிருக்கேன்ல, நான் போய் சொல்ல மாட்டேன். எல்லா பொம்பளையும் மாதிரி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உனக்கு இங்க வேலை தான். நீ மாங்கு உழைக்கிற. ஆனா நாங்க எல்லாருமே உன்னை நெஞ்சில சுமந்துட்டு இருக்கோம் தானோ. உனக்கு ஒண்ணுண்டா எங்க 6 நாளையும் தாங்க முடியாது. நீதான் எனக்கு எல்லாமே. எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே. என் தம்பிகளுக்கு நீ வெறும் அண்ணி இல்ல, அம்மா. அதுக்கு மேல கும்புற சாமிடி நீ. என் தம்பி, நீ சொன்ன என்ன வேணாலும் செய்வாய். உன் யாராவது ஒரு சொல்லி சொன்னா எங்க 6 நாளையும் தாங்க முடியாது தானே. நீ எப்பயுமே பெருமையை நெஞ்சில தூக்கி சுமந்துட்டு இருக்க முடியும். இப்ப என்னடா யார்கிட்ட போய் அசிங்கப்பட்டு வந்திருக்கிறேன்? இத பாத்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? என்ன மன்னிச்சிடுங்க மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. நீ ஒரு வார்த்தை இந்த வீட்டுல சத்தமா பேசிட்டு கடைக்கு போனா கூட அங்க மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்கிறோம். திரும்ப வீட்டுக்கு வந்து ஒரு சிரிச்ச முகத்தை ஒரு தடவை பார்த்தாதான் என் மனசு ஆறுந்தானா. ஒண்ணு போய் ஜனார்தன்.
உன்னை அவமானப்படுத்தின ஜனார்த்தனை விட்டு போட்டு போல தோணுது. வேணாம் மாமா, தெரியாம பண்ணிட்டேன் மாமா. நான் போனது ஏன் தப்பு மாமா. இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன் மாமா. என்ன மன்னிச்சிடுங்க. வைத்தியக்காரி, இப்பவும் நான் கோவப்படுறது நீ ஏன் சொல்லாம போனதுக்காக இல்ல. நீ ஏன் அங்க போன? ஏன் எங்களுக்கு அவமானப்பட்டு அசிங்கப்படுற? அவமானப்படுத்தின விட திருப்பி அடிச்சு ஏன் அப்படி அடிச்சு கேள்வி கேட்க வக்கல எங்களுக்காக. ஏண்டி நீ அங்க போன? எதுக்கு நீ எங்களுக்கு அவமானப்படுற? எதுக்கு நீ எங்களுக்கு அசிங்கப்படுற? என்ன மாமா இது? மாமா மாமா தானா ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்களா? இல்ல மாமா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. யாரோ ஒரு பொம்பளை உன்னை கீழே விட்டதா சொன்னாங்களே, அடிப்பட்டு சதகம். இல்ல மாமா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்காக நீ போய் சொல்ற? ஆ? இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அடிச்சு காயப்படுத்தினவங்கள நான் திருப்பி அடிச்சு ஏதாவது பண்ணலாம்டா. புருஷனா இருந்த நான் இனத்துக்கு என்ன ஆனாலும் சரி, உன்னை அவமானப்படுத்தி அடிச்சு அந்த ஜனார்த்தன் அந்த பொம்பளையும் சும்மா விட மாட்டேன்.
வீக்கெண்ட் ஆகுமா? ஆனால் அதுக்கப்புறம் ஜனார்த்தன் சும்மா இருப்பானா? இல்லை தம்பிகளைத்தான் நிம்மதியாக விடுவானா? இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சந்தோஷமாக சேர்த்த அந்த குடும்பத்தை ஒன்றுமெல்லாம் பண்ணிடுவானே. கடையை காலி பண்ணி தம்பிகளோட எதிர்காலமே இல்லாமல் பண்ணி வீட்டையே சின்ன ஒன்றை பண்ணிடுவானே. இந்த கோபம் தேவையா? இப்போவும் நான் என் தம்பியில யோசிச்சுக்கிட்டு ஒன்றை விட்டுட்டேன் தான். நீ இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இதைத்தான் செஞ்சுட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருதானா? மன்னிச்சு மாமா, மாமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா, அழுதீங்களா மாமா நீங்க? இங்க பாருங்க. என்னது இது? ஒண்ணுல விடு. என்னது இது? எடுங்க மாமா. ஒண்ணுல. மாமா, அது எடுங்க. ஐயோ. என்ன மாமா இது? இது எடுத்துக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க நேரத்துக்கு? சொல்லுங்க மாமா. என்ன காரியம் செய்றீங்க மாமா? ஐயோ. ஒண்ணுமே செய்ய முடியாதனால தானே நான் இப்படி நின்றுட்டு இருக்கேன். மாமா, உங்களை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு மாமா. பொண்டாட்டியை ஒருத்தி அவமானப்படுத்திட்டான்னு தெரிஞ்சு கிணத்தடியில் நின்று அழுகிறவன நினைச்சு நீ ஏன் தானே பயப்படுற? ஒரு அவமானமும் இல்ல மாமா. அதை விடுங்க. ஏன் தானா இப்ப கூட என் மேல உனக்கு கோபம் வரலையா? என்னை விட உனக்கு உன் தம்பி தான் முக்கியமானு கேட்க தோணல உனக்கு? தம்பிங்க எனக்கு முக்கியம் இல்லையா மாமா? உன் தம்பிகளை ஒருத்தி அடிச்சிருந்தா விட்டுருப்பேடா. அடி வாங்கினது நான்றதுனால சும்மா இருக்கேன் அப்படியாவது ஒரு வார்த்தை கேளுதானா? மாமா, தம்பிங்க கூட எனக்காக அவர்கிட்ட சண்டை போட கிளம்பினாங்க. நான் தான் மாமா வேண்டான்னு தடுத்தேன். இப்போ நீங்களும் இப்படி கிளம்பி இருக்கீங்க. மாமா, இதெல்லாம் வேண்டாம் மாமா. அது ஜனார்த்தனை நான் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்களாம் எனக்காக ஏதாவது கேட்க போய் உங்களை அவர் ஏதாவது செஞ்சுட்டா? வேண்டாம் சாமி, வேண்டாம் மாமா நமக்கு இதெல்லாம். மாமா, இது பாருங்க. இந்த மாதிரி கிறுக்குத்தனமா இனிமே செய்ய மாட்டேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. என் மேல சத்தியம் பண்ணுங்க மாமா. என் தலை மேல அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கீங்க. இனிமே இந்த மாதிரி எண்ணத்துல விட்டுருங்க.
என்ன தானே அதெல்லாம்? அது ஒன்னும் இல்ல மாமா, துணி துவைக்கும் போது கீழே விழுந்துட்டேன். ஏன் தானா? எவ்வளோ கலகலன்னு இருந்த வீடு என் ஒருத்த நாள் இப்படி ஆயிடுச்சு. ஜீவா, சாப்பிடுறியா? எடுத்து வைக்கட்டுமா? வேண்டாம் நீ. என்ன தயவு செஞ்சு 2 பேரும் மன்னிச்சிருங்க. டேய், என்னடா இது? என்ன ஜீவா இது? உங்க 2 பேரோட சந்தோஷம் போனதுக்கு காரணம் நான் தான். இப்படி எல்லாம் பேசாத ஜீவா, கஷ்டமா இருக்கு. இல்ல, என்னால தானே நீங்க யார் யார்ட்டையும் அவமானப்பட்டீங்க. அதை நினைக்க நினைக்க மனசு ஆற மாட்டேங்குது. எனக்கே எப்படின்னா அண்ணன் எம்புட்டு கஷ்டப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். நான் நம்ம நிலைமையை யோசிச்சிருக்கணும். மீனா எனக்கு வேண்டாம் நீ. இனி அவளை மனசால கூட ஒரு நிமிஷமும் நினைக்கவே மாட்டேன். முள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு முழு சம்மதம். ஜீவா, எனக்காக தான் நீ இதை சொல்றன்னு எனக்கு தெரியும். நான் எப்பவுமே உங்க 2 பேர் வச்சுமே மீறணும்னு நினைச்சதே இல்லை. நீங்க யாரை காட்டுறீங்களோ அவங்கள தான் கல்யாணம் கட்டிக்கணும், எப்பவும் நீங்க சொல்றதைத்தான் கேட்கணும்னு நினைச்சவன் தான் நான். இதுக்கிடையில அந்த புள்ள மீனாவை எப்படியோ விரும்பிட்டேன். ஒரு பிள்ளைய நம்ப வச்சு ஏமாத்துறோன்னு தான் உறுத்திக்கிட்டே கிடந்துச்சு. அதான் திரும்ப திரும்ப இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியுமான்னு கேட்டுக்கிட்டே கிடந்தேன். ஆனா அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. நான் என் இடத்துல இருந்து மட்டும்தான் யோசிச்சேன், உங்க இடத்துல இருந்து யோசிக்கவே இல்லை. சும்மா எதையாவது பேசாத ஜீவா. உன்னால மீனாவை மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன் தப்புனாலதான் நீ இப்ப பிடிக்காத ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்க போற. நீங்க 2 பேரும் எது முடிவு பண்ணாலும் என்னோட நல்லதுக்கு தாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு நல்லதுன்னா அது எனக்கு பிடிச்சுதானே ஆகணும். இதுக்கு மேல இதுல எதையும் யோசிக்காதீங்க. இப்ப என் மனசுல மீனா இல்ல, லவ் இல்ல, எதுவுமே இல்ல. நீங்க எனக்காகப்பட்ட அவமானதே நிக்குது. அது எனக்கு எல்லாத்தையும் தாங்கிற பலத்தை கொடுக்கும். மீனா எனக்கு வேண்டான்னு மீனா கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும் நான் சொல்லிட்டேன். ஐயோ, போக கூடாதுன்னு சொன்னேன்லடா. சொன்னீங்க, போகமாட்டேன் தான் நாங்களும் சொன்னோம். ஆனா போனோம். கதிரும் வந்திருந்தானா?
ம் ஆமாம். அண்ணி அவமானப்படுத்தினவங்க கிட்ட பதிலுக்கு 4 வார்த்தை கூட கேட்கலன்னா நாங்கெல்லாம் உங்கள் மேலே பாசமாக இருக்கோம்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் நீ? அதை விடுங்க. எனக்கு ஒரு குழப்பமும் இல்லை. நான் தெளிவாயிட்டேன். இந்த கல்யாணம் நீங்களாம் நினச்ச மாதிரி நல்லபடியாக நடக்கும்.